Hi guys, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த வீடியோவில் நம்ம மேக்ஸ் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் டிஎன்பிசி டெட்டு பேங்க் எக்ஸாம்ஸ்லாம் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். டாபிக் நேம் வந்து சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குக. பாருங்கள், 5/6 × 2/9 டிவைடட் பை 4/9 டிவைடட் பை 6/7. இதில் நம்ம வந்து போர்ட் மாஸை தான் யூஸ் பண்ண போகிறோம் ரூலை. ஃபஸ்ட்டு டிவைடில் பார்க்குறோம். இந்த டிவைடு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். டிவைட் சிம்பிளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃப்ராக்ஷனை தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இங்கேயும் சேஞ்ச் பண்ணுறோம். இந்த 5/6 அப்படியே எழுதிக்கோங்க. இன்ட்டு 2/9 இன்ட்டு 4/9 வராது. இது என்ன பண்ணணும்னா 9/4ன்னு மாற்றணும். ஏன்னா இந்த டிவைட் சிம்பிள் எடுத்துகிட்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த ஃப்ராக்ஷன் என்ன பண்ணணும்னா ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கணும். இன்ட்டு சேம் கான்செப்ட் தான் 7/6ன்னு மாறும். 6/7 ஆனது 7/6ன்னு மாறும். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த 9ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 ஒன்ஸ் கிடைக்கும். இங்கே 3 டைம்ஸ் 3 2s 6. எகெயின் ஏதாவது சால்வ் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். எதுவும் சால்வ் பண்ண முடியல. மீதி இருக்க டேர்ம்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். 5 × 7 டிவைடட் பை 3 × 4 × 6. சரிங்களா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 7s நமக்கு 35, 3 4s 12, 12 × 6 72 நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். x + y = 3ன்னு கொடுத்துருக்காங்க. xy = 2. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா x³ + y³ = வாட்டு. ஸோ முதல்ல நம்ம வந்து x³ கண்டுபிடிக்கிறது முன்னாடி x என்னன்னு தெரிஞ்சுக்கணும். y³ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி y என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இது 2 தான். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், நமக்கு இங்கே எத்தனை அன்னோன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 அன்னோன்ஸ் இருக்குது. ஒன்று x, இன்னொன்று y. இதை வந்து நம்ம ஒரே வேரியபிளாக மாற்றும் பொழுது நமக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு xy = 2ன்னு இருக்குங்களா, y = 2 இந்த எக்ஸுங்க மல்டிபிள் இருக்குது இங்கே வந்ததும் டிவைட் ஆகிடும். ஒய்க்கு பதிலாக நம்ம 2/xன்னு இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 இருக்கு இல்லைங்களா, இதை நம்பர் 1 எடுத்துக்கலாம், இது நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷனில் போய் போட்டிங்க அப்படின்னா x + 2/xன்னு கிடைக்கும் = 3. இப்போ கிராஸ் பண்ணுங்கள். x² + 2 டிவைடட் பை x = 3ன்னு கிடைக்கும். ஸோ x அங்கே அனுப்பிட்டீங்க அப்படின்னா RHS x² + 2 = 3xன்னு கிடைக்கும். 3x இந்த சைடு கொடுத்துட்டிங்கன்னா x² - 3x + 2 = 0. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சது இல்லைங்களா? அதாவது என்னென்னா மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2 கிடைக்கணும், ஆட் பண்ணால் எனக்கு -3 கிடைக்கணும். ஸோ அப்படி பிரிக்கும் பொழுது 1 2s 2ன்னு பிரித்தோம்னா ரெண்டுக்குமே மைனஸ் சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 2s 2 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -3 கிடைக்கும். ஸோ இது டைப் 1 தான். ஏன்னா x² முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கனால இப்படி டைரெக்டாக ஃபேக்டர் எடுத்துக்கலாம். x - 1 × x - 2 = 0. அப்போ எக்ஸோட ஆன்சர் நமக்கு 1, எக்ஸோட ஆன்சர் நமக்கு 2ன்னு கிடைச்சிருக்கு. சரிங்களா? எக்ஸோட ஆன்சர் நமக்கு 1 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த x³ + y³ ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிப்போம். எக்ஸோட ஆன்சர் நமக்கு 1, அப்போ 1க்கு க்யூப் போடுங்க. ஒய்யோட இப்போ நம்ம இதை வச்சு நம்ம ஒய்யோட ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா? எக்ஸுக்கு வந்து 1ன்னு கொடுக்கும் பொழுது எக்ஸுக்கு 1ன்னு கொடுத்தா ஒய்யோட ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள். y = இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோம், இது நம்பர் 3ன்னு கூட எடுத்துக்கலாம். y = 2/1. அப்போ 2/1ங்கிறது நமக்கு 2 தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா when x = 2, எக்ஸுக்கு 2ன்னு கொடுத்தீங்கன்னா ஒய்யோட ஆன்சர் 2/2ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 1 தான். ஸோ அப்போ இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸோட ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு 1, அப்போ 1³ போடுங்க. ஒய்யோட ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு 2, அப்போ 2³ போடலாம். ஆன்சர் என்ன வரும் 1 + 8 = 9ன்னு கிடைக்கும். ஸோ ஒரு ஆன்சர் இது. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு 2ன்னு போட்டோம்னா எக்ஸுக்கு 2, ஒய்க்கு 1ன்னு போட்டோம்னா 2³ + 1³ = 8 + 1. ஸோ என்ன ஆன்சர் நமக்கு கிடைக்கிது? ரெண்டுமே 9 9 கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு ஆப்ஷன்ஸில் 9 இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் எப்படி போட்டிருக்கோம்னா 2 ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க. xy = 2ல்
ஒரே வேரியபிளாக மாற்றுறதுக்காக y ஈக்குவல் டு 2bxன்னு மாற்றணும். அது நம்பர் 3. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ஒய்க்கு பதிலாக சால்வ் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிது. அதுக்கு நம்ம வந்து ஃபேக்டரை எடுத்தோம். ஃபேக்டரில் எக்ஸுக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கு பாருங்கள். ஏன்னா இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இல்லையா? ஸோ அப்போ 2 சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். அந்த 2 சொல்யூஷனில் எக்ஸுக்கு 1ன்னு கொடுக்கும்போது ஒய்க்கு என்ன கிடைச்சதுன்னு எழுதணும். எக்ஸுக்கு 2ன்னு கொடுக்கும்போது ஒய்க்கு என்னென்னு கிடைச்சதுன்னு எழுதணும். ஸோ எக்ஸ் கியூப் ஒய் கியூப் நம்ம எடுக்கும் பொழுது ரெண்டுக்குமே ஆன்சர் சேம் ஆன்சர் தான் இருந்துச்சு. அதனால் ப்ராப்ளம் இல்லை. என்ன ஆன்சர் கிடச்சிட்டு நமக்கு 9 கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ கைஸ்.